பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. சோராது ஜெபித்திட ஜெபஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை தேடி உன் பாதம் வந்தேன், எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். வாசிக்கலாம் பிரியமானவர்களே. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஜெபிக்கின்ற நமக்கு ஒரு சில காரணங்களால் சோர்வு ஏற்படுவது இயற்கைதானே. முதலாவது, நாம் ஜெபிக்கின்ற காரியம் நிறைவேறாமல் நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது, ஐயோ இவ்வளவு நாளாக ஜெபிக்கிறோமே, இன்னும் பதில் வரவில்லை என்ற ஒரு சோர்வு வரும். அப்படியே சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிற காரியங்கள், குறிப்பாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற போது அதற்கு பதில் கிடைத்ததா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் நாம் சோர்ந்து போவதுண்டு. சில ஜெப குறிப்புகள் கொடுப்பார்கள், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட ஒரு வேளை அவளை மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்பர் இல்லை. நம்ம யோசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஜெபத்தை நிறுத்திட்டு ஒரு வேளை நடந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறது உண்டு. ஊழியத்தின் பாதைகள் இது அடிக்கடி நேரிடுகிற ஒரு காரியமாக இருக்கும். சில சமயங்களில் சில பொது குறிப்புகளுக்காக நம்மை அறியாமல் நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். அது நிறைவேறினது என்பதை அறிந்து கொள்ளவும் நாம் ஆசைப்படுவோம். இப்படி அநேக நேரங்களிலே ஜெப வேளைகளிலே நமக்கு சோர்வு ஏற்படுகிறது உண்டு. இப்படியாய் நடந்த ஒரு காரியத்தை சோர்வில்லாமல் ஜெபித்த போது ஆண்டவர் எப்படி காரியத்தை செய்தார், எப்படி அதை காண செய்தார் என்பதை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சிகளை அநேகருக்கு பங்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு 9 மாதங்களுக்கு முன்பாக, 8 அல்லது 9 மாதங்களுக்கு முன்பாக இந்த ஸ்பேஸில் நடந்த ஒரு பிரச்சனை. அதாவது இந்த சுனிதா வில்லியம்ஸ் என்ற ஒரு சகோதரி, அவர்களோடு கூட இருந்த இந்த விண்வெளி வீரர்கள் வர முடியாமல் அங்கே சிக்கிக்கொண்டு சில மாதங்களாக கஷ்டப்படுகிறார் என்ற செய்தி வந்த அந்த முதல் நாளிலிருந்து ஆண்டவர் சபையில் இதற்காக ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்தார். எங்களுடைய சபையில் தேவனுடைய கிருபையினாலே 5 ஆண்டுகளாக தொடர்ந்து தேசத்துக்காக ஜெபம் காலையிலே 11:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி கேள்விப்பட்ட போது அதுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். இவங்களை எப்படியாவது கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நேற்று நிறுத்தி அவங்க வருகிற வரையிலே அவங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். இப்படி ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் இரவு நேரங்களில் நான் அடிக்கடி கண்பிடிப்பேன். அப்படி கண்பிடிக்கும் போது கூட இந்த சுனிதா வில்லியம்ஸுக்காக ஆண்டவர் எனக்கு ஜெபிக்கும்படியாக தூண்டுவார். அப்படி நான் ஜெபிக்கும் போது நான் சொன்ன ஆண்டவரே, என்ன மாதிரி இந்த குறிப்புக்காக எத்தனையோ பேர் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில குறிப்புகளுக்கு நிறைய பேருக்கு பங்கு உண்டு, அதுக்கு பதில்
பதில் பெறும்போது எனக்கு ஒரு ஆசை, அங்கே மேலே சிக்கிக்கிட்டு இருக்காங்களே அந்த சுனிதா வில்லியம்ஸ்னு சொல்கிற அந்த அம்மா அவங்க கிறிஸ்டியனா இந்துவா தெரியலையே, ஒருவேளை இந்திய வம்சாவளியின் அப்படின்றதுனால அவங்க பேரை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அவங்க கூட இன்னொருத்தர் நிற்கிறாரு, சில பேர் இருக்காங்க மேலே அந்த ஸ்பேஸில், எல்லாரும் வர போகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள யாருக்காவது அவங்களுக்கு ஜெபிக்கிற அனுபவம் இருக்குமோ என்னவோ தெரியல. அதை வச்சு தெரிஞ்சுக்கொள்ள எனக்கு ஆசையாக இருக்குது என்று மனதுக்குள்ளே நான் யோசித்து கொண்டே ஜெபித்து கொண்டே இருந்தேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுவதாக. நேற்று தினத்தில் விடியற் காலம், அதாவது 3:30 மணி போது அவங்க இங்கே இறங்கினார்கள் என்று கேள்விப்பட்ட போது அந்த செய்திகளை நான் பார்த்து கொண்டே வந்தப்போ ஒரு செய்தி, யூடியூப்ல அந்த ஒரு செய்தி எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. இது என்னன்னா, நான் என்ன ஜெபிச்சேனோ அதற்குண்டான பதிலை அங்கே காண கர்த்தர் கிருபை செய்தார். அதாவது ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அங்கே மேலே மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களா என்னன்னு தெரியல, அவங்களும் ஜெபிக்கிறாங்களா, அவரோட ஜெபிக்காமையே அவங்களுக்கு இருக்கிற அறிவை கொண்டு கேழ்வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்களா, இதை குறித்து ஏதாவது எங்களுக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே. நான் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நேற்று தினத்திலே சுனிதா வில்லியம்ஸ் கூட இருக்கிற அந்த தில்மோர் என்று சொல்லக்கூடிய அந்த இன்னொரு விண்வெளி வீரர் நேற்று தினத்தில் ஒரு சாட்சி கொடுத்திருந்தார். அதாவது அவர் அதிகமாக அங்கே மேலே இருந்தப்போ இந்த சிக்கல் ஏற்பட்ட போது கீழே வருவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர்களை கொண்டு வந்தார் என்று அவர் சாட்சி கொடுத்ததை கேட்டபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவரே, நான் என்னை எப்படி ஜெபம் பண்ணானோ, நான் பண்ண ஜெபம் என்னன்னா, அவங்களும் ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே, அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க தானே சிக்கல்ல இருக்காங்க, அவங்க ஜெபம் பண்ணா நல்லா இருக்காங்க, அதை குறித்து யாருக்கு நம்ம எங்கே கேட்டு தெரிந்து கொள்ள முடியும்னு நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் அந்த சின்ன என்னுடைய மன ஆசையை பூர்த்தி செய்யும்படியாக நேற்று தினத்தில் அந்த ஒரு சின்ன ஒரு இதில் அவர் அந்த சாட்சியை கொடுத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் என்று சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கர்த்தர் எப்பெல்லாம் ஜெபிக்க சொல்றாரோ, எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் அதுக்கு பதில் கிடைச்சதா கிடைக்கலையா, அதுக்கு யாருக்காக ஜெபிக்கிறோம், அவங்க நமக்கு அது காரியம் நிறைவேறினதா இல்லையான்னு சொல்றாங்களே இதெல்லாம் நம்ம நினைக்காதபடி நாம் ஜெபித்து கொண்டே இருப்போமே. ஆனால் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கிரியை செய்து நம்முடைய இருதயம் மகிழும்படியாக அந்த சாட்சிகளை கேட்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். உற்சாகமாக இன்றைய வசனத்தின்படி சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆனாலும் சில நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். இனி சோர்ந்து போகாதபடி இன்னுமாய் நாங்கள் கேட்கிற காரியத்தை எல்லாம் எங்கள் காதுகள் கேட்கும்படி நீங்கள் எங்களுக்கு காண்பிக்கிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே எதோருக்காகவும் ஜெபிக்க கர்த்தங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Hallelujah. 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 God bless you. Thank you.